இவங்க கொள்முதல் செய்பவர்கள் தான் அந்த கண்காணிப்பிலே கவனமாக இருக்க வேண்டும். உற்பத்தி செய்கிற நாங்கள் விஷத்தை கூட கொடுப்போம், ஆனால் அதை கொள்முதல் செய்பவர்கள் விஷமா இல்லையா என்று பார்த்து கொள்ள வேண்டும் என்ற தோணியிலே அவருடைய பதில் அமைந்திருப்பது பொறுப்பற்ற தன்மையை காட்டுகிறது. இருமல் மருந்து விவகாரத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொறுப்பில்லாமல் பேசி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அவங்க சொன்னாங்க 2011 தொடங்குனீங்க, 2011 தொடங்கி நாங்கள் முறையாக கண்காணித்த காரணத்தினால தான் இது மாதிரி விபத்து ஏற்படலை. ஆனால் இப்போது இவர்கள் 2024-25 ஆண்டுகளிலே கண்காணிக்க தவறியதன் காரணமாக அந்த மருந்திலே வேதிப்பொருட்கள் முறையாக அவர்கள் அதிகமாக கலந்த காரணத்தினால இன்றைக்கு 35 குழந்தைகள் இறந்து விட்டதாக செய்திகள் வருகிறது. இது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தடை செய்திருக்கிறது. இது குறித்து கேட்டால் அவர் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு ஒரு பேட்சுக்கு நாங்கள் டானிக்கு தயாரிக்கிறோம், இருமல் மருந்து சிறப்பு, அது லட்சக்கணக்கில் தயாரிக்கிற போது அதை எப்படி கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இவங்க கொள்முதல் செய்பவர்கள் தான் அந்த கண்காணிப்பிலே கவனமாக இருக்க வேண்டும். உற்பத்தி செய்கிற நாங்கள் விஷத்தை கூட கொடுப்போம், ஆனால் அதை கொள்முதல் செய்பவர்கள் விஷமா இல்லையா என்று பார்த்து கொள்ள வேண்டும் என்ற தோணியிலே அவருடைய பதில் அமைந்திருப்பது பொறுப்பற்ற தன்மையை காட்டுகிறது. சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பிலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்த கவன ஈர்ப்பிலே நான் தான் அது குறித்து புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அது குறித்து பேச சொன்னார்கள். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இப்படி செய்கிற குற்றத்தை மறைப்பதோடு மட்டுமல்லாமல் அதை நியாயப்படுத்துகிற ஒரு நிலைதான் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு ஒரு சோதனையான காலமாக ஏற்பட்டிருக்கிறது. இப்போது வடகிழக்கு பருவமழை நம்ம மழையில தான் நின்றுகிட்டு இருக்கிறோம். அக்டோபர் தொடங்கி டிசம்பர் வரை பருவமழை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.